பிடிஎஸ். ஓ மலையை கடந்து வந்துட்டு இருக்காங்க கிரேவியார்டுக்கு. இது அப்படியே ஸ்லோவா அப்படியே ஏறி அப்படியே முடியுது பாத்தியா அந்த மேட்ச். ஆமா இப்ப என்னென்ன யோசிக்க தோணுது, என்ன பண்ணுவாங்க இவங்க அவங்களும் இப்ப ஃபைட் எடுப்பாங்களா? ஏன்டா யாரும் போய் ஃபைட் எடுக்க மாட்டேன். எங்க எவனை முட்டுவான், எவனை குத்துவான், என்ன மைண்ட் செட்ல இருப்பானுங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா மிராமர்லாம் வீட்டு சென்டர் ஜோன் போகுது, போச்சு ஏதோ நடக்க போகுது. எஸ்ஓபிடிஎஸ் ஓபன் ஆமா பொளந்துட்டு போறானுங்க. ஸ்டார்ட்ஸ் ஆஃப் பிடிஎஸ் இந்த மேட்ச் வெற்றி வெறியா புடிச்சறானே. அத பிடிஎஸ் புடிச்சாங்க, சென்டர் ஜோன் புடிச்சானே டேய். பிடிஎஸ் ஜோன் புடிச்சாங்க. ரெக்கார்டோ ஓ மாறாத மாதிரி புடிச்சானுங்கண்ணே. எஸ்ஓபிடிக்கு ஒண்ணு பிரச்சனை, எஸ்ஓபிடிக்கு ஒரு விதமான சென்டர் ஜோன் தான் புடிச்சிருக்கு. ஆமா நடுவுல யாரோ அடிக்கிறாங்க, மேல இருந்து அடிக்கிறாங்க ஒரு டீம். ராக் டீம் 18 சிறுத்தை ட்ரை அவுட் சனி மேல இருந்து அடிக்கிறாங்க ப்ரோ. கார்லாம் டேமேஜ் பண்ணி இவங்க வேற லெவல்ல ஒரு மலை. ஆனா இவன் நினைச்சா உண்மையா சொல்ல போனா எஸ்ஓபிடிஸ் 7 வெற்றிக்கு மேல தான்டா இருக்கணும். இவன் வெற்றியே பெறல, ரொம்ப நாளா வெற்றி பெறல, அதனாலதான் கொஞ்சம் பின் தங்கிட்டாங்க. ஆமா இல்லன்னா எஸ்ஓபிடிஸ் எங்கேயோ இருக்க வேண்டியதுதான். 6 வின்னாது இருப்பாங்க இவங்க கண்டிப்பா. பிடிஎஸ் மாதிரி அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கும் நடந்த எல்லா நாளும் ஜெயிச்சிருந்தாவே அது ஒரு இதுதான். ஆனா இன்னும் பிடிஎஸ் அந்த ரெக்கார்ட் வச்சிருக்கு, எல்லா நாளும் நடந்த எல்லா டிராஃபிலும் ஜெயிச்சிருக்கு. வந்துரும் ஒன்னும் இல்லண்ணே வந்துரும். இந்த மேட்ச் மட்டும் எஸ்ஓபிடி ஜெயிச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு அப்படியே சும்மா ஒரு இது மட்டும் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த மேட்ச் ஆடிருக்கு அவ்வளவுதான். அடுத்த போன வாரம் வச்ச ரெக்கார்டா இந்த வாரமே உடைக்கிறான்னு நினைக்கிறேன் சீசன்ல. ரசிகரோட மனசெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிடிஎஸ் ரசிகர்கள் நீதி செஞ்சு லீட்டி இறக்கப்படும், ஆள் வார்க்கப்படும். எப்படி போய் கத்துருவானுங்க பிடிஎஸ் ஓட சாட்ல எல்லாம். அவ்வளவுதான் போச்சு, வராங்க ப்ரோ வராங்க, போச்சு உங்க ஸ்லாட்ட புடுங்க போறாங்க, ஓடுங்க ப்ரோ, தான் பண்ணுங்க ப்ரோ, கமான் ப்ரோ எல்லாரும் முட்டிங்க ப்ரோ அப்படின்வாங்க எல்லாரும். அவனுங்களாம் பிரச்சனை இருக்கு ப்ரோ, இன்னும் 2 மினிட் இருக்கு ப்ரோ எவ்வளவு சொல்லிட்டே இருக்க. அதுல போச்சு எஸ்ஓபிடிஸ் வெளியே, பிடிஎஸ் உள்ளார ஜோன் பாரு. 73 பேரு இப்பதான் இதை நடக்க போகுது. அரசல் மசல் 73 பேர் இந்த குட்டி கவுண்ட் ஜோன்ல 20 டீம் 20 டீம் பாத்தீங்களா இல்லையா? யாரு இருக்கான் போட்டு உள்ள போயிட்டு இருக்கான். மாசம் டெலிவரி கில்லர் பிடிஎஸ் ஜோன் ஐயர் கிரவுண்ட் பிடிஎஸ் ஜோன் எஸ்ஓபிடி ஜோன். என்ன ஏதோ நடக்க போகுது, சம்பவம் லோடிங் ஏதோ நடக்க போகுது. எவனையும் அடித்து வீழ்த்த போகிறான், கடைசியில் வெற்றி பெற போகிறான் ஒருவன். அவன் யார்? அவன் தான் எஸ்ஓபிடிஎஸ். அவன் தான் எஸ்ஓபிடிஎஸ். அந்த மாதிரி எடுத்திருக்கானுங்க, ஒரு ஹை ரிச்டா எடுத்திருக்கானுங்க, ஹை ரிச் எடுத்திருக்கானுங்க. ஆனா வீடை விட்டுட்டா மாட்டி போனுங்க மிராமர்ல. இந்த பக்கம் டான்சர் பிடிஎஸ் பின்னாடி ஃபிளாங்க் அடிச்சு வருது. முடியுமாண்ணே இவங்களால எஸ்ஓபிடிஎஸ்ல? பக்கத்துல டான்சர் பிடிஎஸ் ப்ரோ கிஸ்ஸா பார்த்துட்டு பேக். ஆமா டிபிடிஎஸ் பக்கத்துலயே. ஆமா ஐவரி யாரே தூக்குறான்னு பாக்குறான், தவறு இழுச்சுவானா ஐவரி. ஆமா இல்ல ஐவரி அடிப்பாருங்க. முதல் நாக் அவுட்னா அவனை புஷ் பண்ணிடுவானுங்க. டிபிடிஎஸ் அவன் சரியா ஆடுறா. 69 பேர் ஓடுஸ் அதிகமா கொண்டது டிபிடிஎஸ். ஆமா இது டிபிடிஎஸ் தான் கொடூரவாதிங்க. ஆமா அப்படியே இறக்கடா எதுக்கு இடமே தெரியாம வேலைய பாப்பானுங்க. ஈஸ்வா எம்எஸ்ஓபி 2 பேருமே பாத்துட்டு இருக்காரு ஹைப்பர் சேனல் லோரிஜ்ல இருந்து. எங்களுக்கெல்லாம் டிவைஸ் கதறுது, எங்களுக்கெல்லாம் டிவைஸ் கதறுதானே, எனக்கெல்லாம் அப்படியே ஆடுது. நரேன்லாம் மேல புடிச்சான். நரேன்லாம் ஒரு வெறியான ஜோன் புடிச்சான். வெறியான ஜோன். ஆமா நான் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். கில்லர் பிடிஎஸ் பாருங்க ப்ரோ என்ன ஜோன்ல இருக்காங்க. ஆக்சுவலா கில்லர் பிடிஎஸ் ஜோன் அமைய கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆமால சென்டர் ஜோன் வந்து கில்லர் பிடிஎஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐயோ ஜோன் க்ளோஸ் ஆக போகுது, உள்ளங்கிக்குது. ஜோன் க்ளோஸ் ஆக போகுது, இப்பதான் ஜோன் க்ளோஸ் ஆக போகுது. only 15 seconds more. 50 செகண்ட்ஸ்ல என்ன நடக்க போகுது தெரியுது. எங்க ஜோன் போறான், எங்க யார் ஜோன் விட்டு பிடிஎஸ். ஆனா சென்டர்ல பாருங்களா எவனுமே பிடிக்கல, சென்டர் எவனுமே இல்ல. எல்லாம் அப்படியே ஓர பிடிச்சி அப்படி கரெக்டா உட்காந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி விளையாடுறானுங்க. இவனுக்கு மட்டும் தான் அந்த வார அனுபவம் உள்ள மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. யாருக்கு ஜோன் போதோ அந்த ஜோன் தான் ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா கடைசியில பிளான் பண்றது ரொம்ப கஷ்டம். பிளான் பண்ணும்போதே நிறைய பேர் செத்துருவாங்க. இது எஸ்ஓபிடிஎஸ் டீம் வராங்க பாருங்க, எஸ்ஓபிடிஎஸ் டீம் வருது. டீம் 7 வந்தா அடுத்த நிமிஷம் போட்டாம இருக்க மண்டையில ஒரு போடு ஓடனா பாருங்க தெரிச்சுன்னு. ஜோன் முடியுது. எனக்கு தெரிஞ்சு கில்லர் பிடிஎஸ் தான்டா ஜோன். கில்லர் பிடிஎஸ்க்கு இல்ல எஸ்ஓபிடிஎஸ்க்கு இவங்க 2 பேர் 2 ஆர்க்கு யாருக்கும் வரப்போகுது ஒருத்தருக்கு.
BTS வேற அந்த ஒரு 5 4 3 2 ரெண்டு 1 ஒண்ணு போடு கில்லர் BTS கில்லர் BTS ஜோன் நான் கரெக்ட்டா நினைச்சேன். கில்லர் BTS பாத்துட்டு இருக்கேன். எஸ்ஓபிடி சார் அங்க எஸ்ஓபிடி சார் பாரு அடு போட்டு 6 நிமிஷம் காரியம் கரெக்ட்டா போய் நாலு பேருமே என்ட்ரி ப்ரோ ஜோன் புடிச்சான் கரெக்ட்டா ஜோன் புடிச்சானே. எஸ்ஓபிடி புடிச்சான் ஜோன் அவ்வளவுதான். ஆனா இருங்க ஸ்டார்ஸ் ஆஃப் BTS ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா பிடிஎஸ் ஜோன் இல்ல பிடிஎஸ் ஜோன் ஜோன்ல வரல அவங்க இன்னும் அவங்கலாம் வரல அவங்க. வருவாங்க. ஐயோ ஃபைட் எடுத்துட்டு இருக்கானே அவனுங்க. BTS ஃபைட்ல எடுக்கல ப்ரோ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வர மாட்டானுங்களா? வெளிய ஜோனுக்கு அவுட் ஆஃப்ல அவகால பண்ண மாட்டானுங்களா? இல்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எப்படி வருவாங்கன்ட்டு ஸ்டார்ஸ் ஆஃப் BTS எங்க இருக்காங்க கில்லர் BTS எங்க இருக்காங்க அவங்க நடுவுல வருவாங்க. ஆஹா நடுவுல வந்தா சாண்ட்விச் ஏறுங்கடி. ஆனா இப்போ அப்படிதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஜோன் பொட்டி தான் அங்க பாரு. பொட்டி தான் நடுவுல வர முடியாது. பிடிஎஸ் ராட்ரிக் ஒரு ஹாக்கர் ஸ்ப்ரே ஒன்னு போட்டாங்க அப்படி எட்டி போட்டு பாருங்களே. ஆனா அங்க தெரியாது பாருங்க எல்லாம் அகால பண்ண மாட்டாங்க பாருங்க. அங்க பாருங்க என்ன ஸ்ப்ரே தெரியுமா இது? நரேன்னு தான் பொசிஷன். நரேனும் டோனியும் சரியான பொசிஷன். ராட்ரிக் இப்போ ஸ்ப்ரே ஒன்னு போட்டானே அந்த மாதிரி ஸ்ப்ரே என்ன பிடிஎஸ் ஹாக்கர்னா சும்மா வானே உள்ள வருது BTS உள்ள வருது எங்க வர போறான்னு தெரியல. கிர்கான் நடக்க போதா கிர்கான் அந்த பக்கம் ரவுடி ஓஜி அன்னிக்கிட்ட மாட்டிப்பாங்க. இல்ல ஸ்டார்ஸ் ஆஃப் BTS இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நரேன் அண்ணி இவர டேஞ்சர் BTS. இப்போ இவங்க எப்படி இந்த இடத்துல ஜோன் பிடிப்பாங்க? வராரு ட்ரோல் என்ட்ரி. ஓகே போச்சு அங்க பாரு எஸ்ஓபிடி கிட்ட போறாங்க. ஐயோ லோட் வந்து பிடிஎஸ் தாவ அடைகிறதா எஸ்ஓபிடி சில வந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஓபிடி சில வந்து கொண்டிருக்கிறது. வேகத்துக்கு திருப்பி வரும்போதே தூக்குவாங்களா? வர தூக்குவாங்களா? ஸ்டார்டிங் கீழலாம் மாட்டிட்டா மேல இருந்து அழுத்தி விடுவாங்க அவங்க. போடுவாங்க. அதான் முதல்லயா என்ன பண்றதுன்னு தெரியல. திக்குமுக்கு ஆடுறானுங்க பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க நரேனும் இவனும் ஹைப்பர் சான் அடிச்சிரானே பாருங்க. இங்க பாருங்க ஹைப்பர் சான் ராணி ஆஹா படைகிறது. அவ்வளவுதான் ஹைப்பர் சான் நாக்கு BTS ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிருக்கு. எஸ்ஓபிடி நினைச்சா BTS முடிக்க முடியும். ஆனா எஸ்ஓபிடி பார்க்கல இன்னும். பார்க்கவே இல்ல. BTS சண்டவலியாரு நரேன் ப்ரோ. BTS போட்டு எல்லாரும் அடிக்குறாங்க. ஐயோ ஆனா பிடிஎஸ் எடுத்த ஜோன் பாருங்களேன் ப்ரோ இந்த பக்கம் யோலோ ராணி ப்ரோ. ஐயோ வெரி ஜோன் எடுத்துறானுங்கனே மாட்டி லோன் எடுத்துறானுங்க. ஆனா இந்த இவனுங்க கிட்ட வந்துட்டானுங்க. எஸ்ஓபிடி டீம் வந்துருச்சு. எஸ்ஓபிடி டீம் வந்துருச்சு. BTS ஒரு குடுறமான ஜோன் எடுத்துறான்டா. கார்னர் டு கார்னர் புடிச்சாங்க. ஆனா எஸ்ஓபிடி மாட்டிச்சு நடுவுல மாட்டிச்சு டீம் நடுவுல. இல்ல அடிச்சானுங்க பாருங்க 3 நாக்கு பெண்கள் அணிதான். ஜெஸ்ஸி கேண்டி அங்க பாருங்க அகால பண்ண முடிஞ்சது. பெண்கள் அணி அகால பண்ண முடிஞ்சது. டீம் 18 ஒரே ஒருத்தருக்கா இல்ல ரியாட் வேற இருக்கு. ராக்கி ஒரு நேடு ராக்கி அகால பண்ணுமா ஒரே ஒருத்த மறுபடியும் ஒரு நேடு டெம்பரரி ரெட் ஜோன் கிரியேட் பண்ணி அகால வேணா வளைதானுங்க. ராக்கி டீம் 2 அணியை முடிச்சிட்டானுங்க. 2 அணி அவ்வளவு ஈஷா நாக்கு பின்னாடி ஒரு அணி டீம் 2 நம்ம டேஞ்சர் பிடிஸ் மட்டும் வரானுங்க. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ட்ரி எஸ்ஓபிடி ஒரே ஒருத்த மட்டும் தான் இருக்கான். கோல் மட்டும் தான் இருக்கான். எஸ்ஓபிடி கை வச்சு அடுத்த நிமிஷம் மரணம் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. டேஞ்சர் பிடிஎஸ் மரணம் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. எம்எஸ்ஓ தூக்கிட்டாங்க. ஆனா கோட் மட்டும் தான் இருக்கான். குட் மட்டும் தான் தொட்டா அவன் கெட்டான். கோட் மட்டும் தான் கில்லர் BTS மட்டும் தான் ஜோன். வேற எல்லாரும் வெளிய. கில்லர் BTS மட்டும் தான் ஜோன். இந்த பக்கம் வர அவங்கள நான் மூணு டீம் அடிக்குது. MLG டீம் அடிக்குது. டான்சோல் ஏவிஓபி டீம் அடிக்குறாங்க. கில்லர் BTS ஆனா எஸ்ஓபிடி டீம் 9 வந்து கட்ட மாட்டறானுங்க. எஸ்ஓபிடி மேல ஹைட் பிடிச்ச டீம் 9 வந்து கட்ட மாட்டறாங்க. BTS உள்ள போகுது. BTS எங்க போறாங்க இல்ல. BTS எங்க போறாங்க பேசிட்டு இருக்காங்க. நாக் வச்சிராங்க. டீம் 9 ஒரு நாக். ஒரு அவுட் ஆஃப் ஜோன் சாகற ஒரே ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஒரே ஒருத்தன் தான். எஸ்ஓபிடிஸ் எல்லாரும் சப்பா நினைச்சாங்க. ஒவ்வொருத்தரும் வர தூக்குறாங்க. சரியான ஜோன் எடுத்துறாங்க. டேய் மாஸ்டர் மைண்ட் பவர் ரிலேட் ஒரு கேபிள்ஸ் கிட்ட வந்தானே. அடுத்த நிமிஷம் போட்டி. அடுத்த நிமிஷம் போட்டி. ஆனா டீம் 9 வந்து பாருங்க கேம் சேஞ்சரா இருப்பாங்க. பின்னாடி அங்க பாருங்க எஸ்ஓபிடிஸ் கிட்ட மாட்டினாங்க ப்ரோ. எஸ்ஓபிடிஸ் அவங்க இங்க இருக்காங்கடா. யாரா நீ எங்கடா மேட்ச் பார்த்துட்டு இருக்க ப்ரோ? நீங்க என்னதான் கேபிள்ஸ் கிட்டடா. கேபிள்ஸ்
ஐயரை தூக்கிட்டாங்க. அண்ணே அண்ணே மொத்த டீமையுமே அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரே டீம் எஸ்ஓபிடிஸ் மட்டும்தான். நாங்க பாருங்க சோனு எப்படி 54 மீட்டர் சோனுக்குள்ள போனோம். மறுபடியும் எம்எஸ்ஓபி நாக்கு. ஐயோ என்ன பண்றது தெரியும். பிடிஎஸ் பாருங்க எஸ்ஓபிடிஸ் காலுக்கு கீழ இருக்கானுங்க. எஸ்ஓபிடிஸ் அகாவான மலையமா கீழ யாருமே இல்ல. யாரு பாத்துக்கிறீங்க எம்எஸ்ஓபி சாக்கோலாம் செத்து போயிட்டானுடா டேய். நானி பண்ணுதா கேட்டு கேட்டு எடுக்கிறானுங்களா அண்ணே கேட்டு கேட்டு முடிக்கிறாங்க பாருங்க. சிங்கர் மட்டும் சாய ஐவரி மறுபடியும் ஒரு நாக்கு மறுபடியும் நாக்கு. வந்தது இன்னொரு அணி வந்தது. ஆனா ஐவரி முடிக்கிறாங்க சிங்கர் ட்ரோல் ஐவரி முடிக்கிறாங்க. சாய் மகாமனம் சாய் ஓபி மகாமனம் சிங்கர் ட்ரோல் தவறு இழைக்கிறான். சாயை தூக்கல சாயை தூக்கணும். சிங்கர் ட்ரோல் தவறு இழைக்கிறான். தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறான். சிங்கர் ட்ரோல் தனது அணிக்காக விளையாடவில்லை. இன்னொரு நேடு வர விட்டாரு ப்ரோ. இங்க பாருங்க அடிச்சு எப்படி காப்பாத்தினா பாருங்க இவன். காப்பாத்தல அவன் கவர் பண்றாங்க. 1 HP ட்ரோல் 1 HP ட்ரிங்கர் ட்ரோல் 1 HP சிங்கர் ட்ரோல். 3 பேர் ஏறி வரா 2 பேர் ஏறி வரா 2 பேர் ஏறி வரா. ப்ரோ இங்க அவ்வளவுதான் ட்ரோல மகாலவன வந்தா. ஆனா ஐயோ ஆனா 2 பேர் குமார் ஆனா 2 பேர் தூக்கிட்டாங்க குமார். ஒரே ஒரு தாமரை 4v2v2v1 गाइस. 4v2v2v1. ஆனா இந்த டீம்ல எஸ்ஓபிடிஸ் தோக்குதுனா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம சிங்கர் ட்ரோல் தான். ட்ரோல் தான் நேடு தான். ஆமா சரியான நேடு போட்டான். சரியான நேடு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தூக்கிட்டானே. எஸ்ஓபிடிஸ் 1 HP இருக்கான். சாக்கோ இவனுக்கு பொறுமையா யார் யார் உயிரோட இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த பேரு ஈசா சாக்கோ ஐயோ வெரி 2 பேர் ப்ரோ. ஆனா ஜெயிச்சு குடுத்துறாங்களா? ஜெயிச்சு குடுத்துறாங்களா? மட்டும் குடுத்துட்டானுங்க அவ்வளவுதான். இவனுங்க தான் டெட்லி டூ. ஏன்னா அன்னைக்கு ராட்ருக்கு ட்ரோல் தான் ஜெயிச்சு குடுத்தாங்க 2 மேட்ச். தெரியும் இன்னும் மறக்க முடியாது இந்த மேட்ச். ஜெயிப்பாங்களா சாக்கோ ஈஸ்வா 2 பேரும்? ஆனா கோட் ஒருத்தன் இருக்கானே கோட் இருக்கானே லெஃப்ட் சைடு கோட் இருக்கானே ஈஸ்வா அத பார்க்க நினைக்கிறேன். கோட் லெஃப்ட் சைடுல இருக்கான். கேம் சேஞ்சரா இருப்பானா? ஒரு கேம் சேஞ்சரா கோட் திகழ்வானா? ஈஸ்வா கிட்ட ஹீலிங் இல்ல போலயே. கோட் நினைச்சா ஈஸ்வாவையும் சாக்கோவையும் அடிக்க முடியும் ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு டீம் 6 டீம் 21 சண்டை போட வச்சிட்டு எஸ்ஏபிடிஸ் கடைசியா அடிக்கணும். கோட் வந்துட்டான். கோட்ட தூக்குறாங்க. கோட்ட முடிக்கிறாங்க. ஆனா கோட் இவங்க பார்க்கல. இல்ல லிட் கனெக்ட் ஆகும். கோட் ஆனா ஸ்டார்ட் ஆஃப் பிடிஎஸ்ல இருக்க 2 பேரையும் பார்த்துட்டான். இப்போ கோட்ட தூக்கி ஆவணும். ரெமோ ஷாட்ஸ் வச்சு அணி. ஆனா சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை. ஐயோ லீவ் இல்ல இன்னும் ஒரே ஒருத்தர். ஐயோ சாக்கோ சாக்கோ மிக ஐயோ ஈஷா ஆரம்பனதான். ஏய் இந்த கோட் பாருங்கனே போட்டு பிரிச்சுடா. 3 நாக்கு முடியுமா? ஒருத்த 1 HP ஏயோ 1 HP. ஏய் யாரா அதே ஸ்டார்ட் 1v4 யாரா இந்த கோட் ஒரே ஒருத்தர கலக்கி விட்டாரு ப்ரோ. குமார் அண்ணே எஸ்ஓபிடிஸ் வேணா சொல்லி வெளியில பேருக்கு போறவன் கோட்